ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சனா பாண்டி சேனல். எஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ப்ராடக்ட் ரிவ்யூ பார்த்து ரொம்ப நாளாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரீசெண்டாக தான் வந்து இந்த க்ரீமை பற்றி வந்து எனக்கு தெரிய வந்துச்சு. என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க தான் எனக்கு சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நான் அவங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கும்போது அவங்க சொன்னதுக்கப்புறமா நானுமே வந்து ஆன்லைனில் நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். நல்ல ரிவ்யூஸ் இருந்துச்சு. சரி, ஓகே, நம்மளும் அது ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லி தான் இந்த க்ரீம் வந்து நான் வாங்கியிருந்தேன். இந்த க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்குன்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட நான் 1 வீக்காக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ எஸ், இப்போ நம்ம வந்து அது என்ன க்ரீம் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சனா பாண்டி சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான நைட் க்ரீம் வந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். நானுமே வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்ட் டேஸாக என்னோடய ஸ்கில் கொஞ்சம் டல்லாக இருக்குது, நம்ம ஏதாச்சும் க்ரீம் ட்ரை பண்ணலாமே, அதுவும் மேபி நைட் க்ரீமாக இருந்துச்சுன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா சம்மர் சீசன்றதுனால நமக்கு டே ஃபுல்லாக வந்து அந்த ஸ்வெட்டிங் இருந்துகிட்டே இருக்கும். அதுவும் என்ன மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப்லாம் வந்து கிச்சனில் இருக்கும்போதோ இல்லை வீட்டில் வேலை பார்த்துட்டே இருக்கும்போதோ நமக்கு வேர்வை வந்து பயங்கரமாக இருக்கும். அந்த டைமில் நம்ம வேறு ஏதாவது க்ரீம் போட்டாலுமே வந்து யூஸ் கிடையாது. ஏன்னா வரதை நம்ம எப்படியே தொடச்சி விட்டுட்டே இருப்போம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம நைட் க்ரீம் வந்து சம்மர் டைமில் ப்ரிஃபர் பண்ணோம்னா இன்னுமே பெட்டர் ரிசல்ட் வந்து கிடைக்கும். அதனால நான் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும், கொஞ்சம் நல்லாவும் ஒர்க் ஆகணும், அது மாதிரி தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து எனக்கு இந்த க்ரீமை பற்றி தெரிய வந்தது. லோட்டஸ் நைட் க்ளோ க்ரீம். என்னோடய ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதமாக வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்கிறாங்க. பட் நான் வந்து இப்போ தான் ஜஸ்ட் ஒரு 1 வீக் தான் ஆச்சு. எனக்கு இந்த 1 வீக்லேயே ரிசல்ட் வந்து நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிச்சு, பிடிக்கவும் ஆரம்பிச்சது. ஓகே, இந்த வீடியோ வந்து மேக் பண்ணி போட்டால் நிறைய பேர் வந்து நைட் க்ரீம் தேடிட்டு இருக்கவங்களுக்குலாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து இந்த வீடியோ மேக் பண்ணி போட்டேன். ஆக்சுவலாக இதோட எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா 450, 500 இந்த ரேஞ்சஸில் வந்து இருக்கும் ஆக்சுவல் எம்ஆர்பி. பட் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய Amazon, Flipkart, அப்புறம் நைகா இந்த மாதிரி இதிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வெப்சைட்டில் ஒவ்வொரு மாதிரியான ப்ரைஸ் ரேஞ்சஸ் எல்லாம் இருக்கும். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்குமே நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி இது வந்து எனக்கு எந்த மாதிரி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து நைட்டில் தான் வந்து அப்ளை பண்ணுறேன். ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி நான் ரொம்ப மைல்டாக தான் யூஸ் பண்ணுறேன், நிறையெல்லாம் போட்டு அப்பல்ல. நான் வேணால் உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இதோட ஃப்ராக்ரன்ஸுமே வந்து நல்லா தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி நான் லோட்டஸ்லலாம் வந்து எந்த க்ரீமுமே அப்ளை பண்ணது கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ட்ரை பண்ணுறேன். ட்ரை பண்ணி எனக்குமே ரிசல்ட் வந்து பிடிச்சிருந்தது. ஸோ நான் அப்ளை பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இது வந்து நமக்கு ரொம்ப லைட் வெயிட்டட், ரொம்ப ஹெவியாக இருக்கும். நிறைய நைட் க்ரீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் நைட் க்ரீம்ஸ் முன்னாடி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். அதை போட்டாலே நமக்கு நிறைய ஸ்வெட்டிங் வந்துகிட்டே இருக்க மாதிரிலாம் இருக்கும்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டடாக இருக்குது, சட்டுன்னு அப்சர்வ் ஆகிடுது ஸ்கின்ல. அதுதான் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம். அதே மாதிரி ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரீலாம் சொல்ல முடியாது, ஃப்ராக்ரன்ஸ் வந்து இருக்குது நல்லாவே. இதை வந்து நான் கிட்டத்தட்ட 1 வீக்காக அப்ளை பண்ணுறேன்னு சொன்னேன்ல. நைட்டில் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஸ் யூஷுவல் நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம், இல்லை சோப் போட்டுமே வாஷ் பண்ணிக்கலாம். இது பண்ணும்போது உங்களோட டிஃப்ரென்ஸ் வந்து நீங்களே வந்து கண்கூடாக பார்க்கலாம். மினிமம் நீங்கள் ஒரு 5 டேஸ் யூஸ் பண்ணுங்கள். 6th டேலேருந்தே நமக்கு வந்து நல்ல சேஞ்சஸ் வந்து தெரியும். ஆக்சுவலாக இந்த க்ரீமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் ஒயிட்டனிங் அண்ட் பிரைட்டனிங் வந்து போட்டிருப்பாங்க. ஒயிட்டனிங் எந்த அளவுக்கு வந்து எனக்கு தெரியல, ஏன்னா எனக்கு வந்து ஒயிட்டனிங் அப்படிலாம் நான் சொல்ல முடியாது. ஒயிட்னிங் ப்ராசஸ் வந்து இப்படின்றதுக்குள்ளே மாறுறது வந்து கிடையவே கிடையாது. இது வந்து ரொம்ப பெரிய லாங் ப்ராசஸ். பட் ஸ்கின் பிரைட்டனிங் கேட்டிங்கன்னா, எஸ், அஃப்கோர்ஸ் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிக்கும்போது நம்ம மூஞ்சி நமக்கே பிடிக்கணும்ல, கொஞ்சம் நல்லா இருக்குப்பா, ஃப்ரெஷ்ஷாக இருக்குப்பா பார்க்குறதுக்கு, அந்த மாதிரியான லுக் வந்து இது வந்து நல்லாவே தருது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ஈவன் டோன் ஸ்கின் பண்ணவும் ஹெல்ப் பண்ணுது. இப்போ நம்ம டேன் ஆயிருக்கும்ல, ஆல்ரெடி நம்ம வெயிலில் போயிட்டு என்னதான் நம்ம டேயில் வந்து நிறைய பேக்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணாலுமே மோஸ்ட்டாக நம்ம நைட் டைமில் வந்து யூஸ் பண்ணுறது தான் நமக்கு ஸ்கின்னை ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த வகையில் இதோட ஜாப் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நல்லாவே ஒர்க் ஆச்சு. 100% நான் வந்து ஒர்க் ஆகுதுன்னே சொல்லுவேன். ஸோ நீங்களுமே வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், அதே மாதிரி நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கணும்னா நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணதில் வந்து தப்பே கிடையாது. ரொம்ப அஃபோர்டபுளான ரேஞ்சில் தான் இருக்குது. எனக்கு வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் தான் நிறைய டைம்ஸ் நான் சொல்லியிருக்கேன். சென்சிட்டிவ் ப்ளஸ் கம்பைன்டு ஸ்கின் மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலாக இருக்கும். எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான பிம்பிள்ஸு, அலர்ஜிஸ் எதுவுமே வந்து வரல. இந்த பாக்ஸில் வந்து என்ன போட்டிருப்பாங்கன்னா, நீங்கள் வந்து 7 டேஸ் சேலஞ்ச் வந்து எடுத்து பாருங்கள், உங்களுக்கு வந்து நல்லாவே ரிசல்ட் தெரியும்னு சொல்கிறாங்க. எஸ், எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ரிசல்ட் தெரிஞ்சுது. நம்ம ஃபேஸ் வந்து எழுதும்போது கொஞ்சம் பிரைட்டாக அழகாக இருக்கணும்ல பார்க்கும்போது. நைட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின் வந்து நல்லா மாய்ஸ்சர்டாக இருக்கணும், அதுக்கு வந்து இதுவுமே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி 1 டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு போய் தூங்குங்க. அது வந்து நம்ம ஸ்கின்னில் வந்து கொஞ்சம் நல்லா மாய்ஸ்சர்டாக இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் நம்ம ஏசிலலாம் தூங்கும்போது நம்ம ஸ்கின்னில் இருக்க
மாய்ஸ்சரைசர்லாம் அது வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிடும். அதாவது வறண்டு போகிற மாதிரி ஆகிடும் நம்ம ஸ்கின் மார்னிங் எந்திரிக்கும் போது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சு தூங்க போல எந்த தப்புமே கிடையாது. அதுவுமே வந்து ட்ரை பண்ணுங்கள் சைமல்டேனியஸாக. இந்த க்ரீமுமே வந்து ட்ரை பண்ணுங்கள். இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி ரிசல்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லி நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நானுமே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ப்ராடக்ட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் அவுட் பண்ணி பாருங்கள் வேணுன்றவங்க. லோட்டஸ் ஹெர்பல் ஒயிட் க்ளோ இந்த க்ரீமோட நேம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் சனா பாண்டி. பாய், டேக் கேர்.